வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஆனது, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற பெயரும் உண்டு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானதன் காரணமாக இது தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லும் என்பது உறுதியாகிவிட்டது. இது படிப்படியாக மியான்மர் மற்றும் மேற்கு வங்கதேசம் கரையை நோக்கி நகரும். இதன் காரணமாக மழை என்பது அனலாக மாறியிருக்கிறது. எப்படி என்றால், அரபிக்கடல் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய உயரடுத்த குளிர்காற்று கேரளாவில் வெப்பமடைந்து மேலெடுந்த நீராவியை மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா எல்லையோர பகுதிகளில் கொடுத்து, பிறகு இருக்கக்கூடிய நீராவியும் வெப்பமடைந்து மேலெடுந்த பிறகு வறண்ட காற்றாக மேற்கிலிருந்து வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு வருகிறது. அதாவது பாலக்காட்டில் இருக்கும் வெப்பத்தை விட பொள்ளாச்சிக்கு வெப்பம் கூடுதலாக இருக்கும், பொள்ளாச்சியை விட உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் பகுதிக்கு கூடுதலாக இருக்கும், அதை விட தாராபுரத்துக்கு கூடுதலாக இருக்கும், அதை விட மணப்பாறைக்கு கூடுதலாக இருக்கும், அதை விட டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கூடுதலாக இருக்கும், அதை விட டெல்டா மாவட்டங்களின் மத்திய பகுதி கூடுதலாக இருக்கும். கடலோரம் அனல் காற்றாக இருக்கும், கடும் புழுக்கம் இருக்கும். இந்த நிலை 10ஆம் தேதி வரை தொடரும். இன்றைக்கு தேதி 8, நாளை 9, வியாழக்கிழமை வரை இதே வானிலை தான். சரி, வெள்ளிக்கிழமை என்னாகும் 11ஆம் தேதி என்று பார்த்தால், இந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது, முற்றிலுமாக செயலெடுக்கும் பொழுது, வேகமாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்றில் வேக மாறுபாடு, அதாவது வேகம் குறையும். இதன் காரணமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வெப்பத்தால் லேசாகி கடலுக்குள் போய்விடாமல் மிக மெல்ல மாலை வரை கடலோரம் நோக்கி நகரும். அதாவது காலை மேலெடுந்தது மிக வேகமாக கடலுக்குள் போய் கடலில் போய் மழை பிடிப்பை கொடுத்தணும். வேகம் குறையும் பொழுது கோயமுத்தூரில் காலையில் வெப்பமடைகிற காற்று மாலைக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும், இரவுக்குள் கண்டிப்பாக வரும், அதிகாலைக்குள் வந்து மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசான காற்றை கடலோரத்திலிருந்து கிழக்கிலிருந்து, அதாவது டைட்டாக கல்கத்தாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய சிட்டகாங் மற்றும் வங்கதேச பகுதியை நோக்கி நகரும் பொழுது, தெற்கிலிருந்து அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே நுழைந்து வடகடலோரம் வழியாக வடக்கு நோக்கியும் இலங்கை வழியாக வடக்கு நோக்கியும் பயணிக்கக்கூடிய காற்று வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளிலே மாலை நேரத்தில் உள்ளே நுழையும். அதிக வெப்பம் ஏற்படும் காரணத்தினால குறைந்த அழுத்தம் ஏற்படும் தரைப்பகுதிகளில் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அதை நிரப்புவதற்கு கிழக்கு காற்று நுழையும். மேற்கிலிருந்தும் வெப்பமடைந்த காற்று லேசான ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலடுக்கில் வரும் கிழக்கு நோக்கி. ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி 11ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது. இதனிடையே இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் கடலோரம் எங்காவது ஒரு இடத்துல தூறல் கொடுக்கலாங்க, நனைக்கும் மழை கொடுக்கலாம். அது கோடியக்கரை முனை வேதாரண்யம் பகுதியில் கூட தூறல் நனைக்கலாம், பெருமழை அல்ல. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட தூறலாம், நனைக்கலாம், ஆனால் பெருமழை அல்ல. காரணம், மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை சற்று அதிகாலை நேர கடற்காற்று நுழையும் பொழுது கொஞ்சம் மழை ஏற்படுத்தலாம், அது பெருமழை அல்ல. மழை என்றால் 11ஆம் தேதி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும், ஆனால் தினம் ஒரே வழித்தடத்தில் பயணிக்காது. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கிலிருந்து கிழக்கே வரும். உதாரணத்திற்கு ஒரு நாள் தஞ்சாவூர் வரக்கூடிய மழை நீடாமங்கலம் வழியாக நாகப்பட்டினம் போகும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடம் வராமல் ஒரத்தநாடு மன்னார்குடி வழியாக திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் போகும், நாகப்பட்டினமோ வேளாங்கண்ணியோ, அல்லது வேறொரு இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை அப்படியே வேதாரண்யம் பகுதியை நோக்கி போகும். இப்படி தான் எல்லா மாவட்டங்களுக்கும். இந்த மாவட்டம்னு கிடையாது, மைசூரிலிருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி, தருமபுரி வழியாக அப்படியே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் வேலூர் மாவட்டம் வழியாக வங்கக்கடலோரம், வடகடலோரம் வரும். எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த வாய்ப்புண்டு. மேற்கு திசையிலிருந்து கிழக்கே வங்கக்கடலோரம் வரக்கூடிய வெப்பச்சலன இடிமழை இனிமேல் அப்படித்தான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் டெல்டா மாவட்டத்தின் பெயரை சொன்னேனே தவிர எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாலை இரவிலே வங்கக்கடலோரம் வரும்.
மதியத்தில் மேற்கே உருவாகும், மாலையில் உள் மாவட்டங்கள், இரவில் வங்கக்கடலோரம், நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வங்கக்கடலோரம் ஆங்காங்கே கொடுக்கும். இப்படி தினசரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை உருவாகி வரும். இதை கிழக்கு காற்று உள்ளே நுழைந்து மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு கடலோரம் வரைக்கும் வரும். அது தென் மாவட்டங்களுக்கும் உண்டு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் நோக்கி, கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி முதல் ஓசூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மதிய நேர மழை மாலை இரவிலே உள் மாவட்டங்களுக்கு வந்து, மத்திய மாவட்டங்கள் வங்கக்கடலோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். 11 உண்டு. 11 12 பரப்பில் கூடுதல், 12 13 பரப்பில் கூடுதல், 13 14 பரப்பில் கூடுதல். ஆனால் தினமும் ஒரே இடத்துல பெய்யாது. 11 உங்களுக்கு பெய்யணும்னு சொல்ல முடியாது. 11 பெய்யலாம், 12 பெய்யலாம், 13 பெய்யலாம், 14 பெய்யலாம். கண்டிப்பாக 14 15க்குள்ளே ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிடும். எல்லாமே கிழக்கு நோக்கி மேற்கில் இருந்தால் வரும். ஒதுக்கி தான் பெய்யும். அருகருகே இடி மின்னலை பார்க்கலாம். அருகருகே மழை பொழிவு கொடுக்கும். உங்களுக்கும் கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே கிழக்கு நோக்கி போகும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும். உங்கள் தலைக்கு மேலும் போகலாம், அல்லது உங்களுக்கு வடக்கு புறமாக போகலாம், அல்லது உங்களுக்கு தெற்கு புறமாக போகலாம். எப்படியோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடிமழை மேகங்கள் பயணித்து மழைப்பொழிவை கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி இப்படியே இருக்கும். அடுத்த மழைன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 17 18 19 20 கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 21 22 21 நல்லா பாருங்கள். 11 12 13 இந்த 12 தேதியை வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 22 அதனால தான் 11 12 13 14 இடிமழை 15 வரைக்கும். அடுத்தது 21 22 23 அடுத்த காற்று சுழற்சி வரப்போகுது. 21 22 23 24 25 ஆக 2 12 22 இந்த தேதிகளில் மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் 11 12 13 14 15 அடுத்து 21 22 23 24 25 இப்படி இருக்கும் மழை. அதே போல் தான் மே மாதம் 2 3 4 5 6 அடுத்தது 12 13 14 15 அடுத்தது 21 22 23 24 மே மாதம். பிறகு மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆக மழைப்பொழிவு இப்பொழுது நிகழ்வு விலகி போன காரணத்தினாலே கிழக்கு திசை நோக்கி மேற்கிலிருந்து அனல் காற்றை ஈர்க்கிற காரணத்தினால குளிர்காற்று வெப்பமடைந்து அனலாக கடலோரம் வருகிற காரணத்தில் இந்த உபாதை 3 தினங்களுக்கு தான் இந்த உபாதை. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெப்பம் தணிந்திருக்கும். ஆனால் கிழக்கு திசை நோக்கி மேற்கிலிருந்து காற்று வரும். பிறகு இடிமழை பொடி வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வெப்பம் என்பது சில நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த அனல் தான் இப்பொழுது. மீண்டும் மழைகளும் உண்டு, மீண்டும் இதமான வெப்பம் உண்டு, மீண்டும் இடிமழை உண்டு, கனமழை உண்டு, எல்லாம் கலந்த வானிலை தான் கோடை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வருக்கொண்டு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். அப்டேட்ஸ் துல்லியமறிந்து வானிலை மாறுதலிருந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.